சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் த்ரில்லிங்கா போச்சு. கடைசியா அந்த குணா மூவி ரெஃபரன்ஸ்லாம் வச்சு பயங்கரமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் அது. ஸ்டோரி எதை பேஸ் பண்ணிருக்கு? என்னது ஸ்டோரி எதை பேஸ் பண்ணிருக்கு? அதான் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. ஒரு பையன் போய் மாட்டிக்குவார் கேவ்ல. அவர் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றுவாங்க. பயங்கரமா இருந்துச்சு. ஓவரால் எல்லாமே வரைக்கும் பார்த்த படத்துல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறேன். ஆக்டிங் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும். சொல்லுங்கக்கா. என்ன படம் பார்த்தீங்க? மஞ்சுமல் பாய்ஸ். இல்ல நல்லா இருந்ததுக்கா. சூப்பர். ஆசம். இல்ல நல்லா இருந்ததுக்கா. சும்மா சொல்றாங்க. ஆசம். பார்த்த தூங்குன மாதிரி தான் தெரியுது. நைட் ஷிஃப்ட்டுக்கா எனக்கு. நான் 4 o'clock ஷிஃப்ட் முடிச்சுட்டு தான் வந்துட்டேன். 11 o'clockலாம் 3 மணி நேரத்துக்கு. நல்லா இருக்கு படம். ஆசம். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி எதை பேஸ் பண்ணிருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப் தான்க்கா படம். ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல கிடையாது. கீழே உண்டா இவங்களாம் பார்த்து சிரிப்பானுங்க. இவங்க நம்மள பார்த்து அந்த மாதிரி இல்ல. உள்ள போய் தூக்குனாரு. பயங்கரமா இருந்தது படம். பரவாயில்ல, தூங்குனாலும் பாத்துருக்கீங்களே. இல்லக்கா உண்மையா பாத்துக்கா. நல்லா இருந்துச்சுக்கா. நீங்க சொல்றத பார்த்தா கதை கேட்டு வந்து நான் சொல்ற மாதிரி இல்ல நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. இல்ல நல்லா இருக்கு. பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா வேற மாதிரி சொல்ல வருது படம். எதுவும் சொல்ல வரல. நார்மலா இப்ப பசங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு டூருக்கு போலான்னு பாப்போம்ல. அங்க போகும்போது அங்க ஒரு பிரச்சனை வருது. அதுல எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அப்படியே விட்டு போயிடுறாங்களா இல்ல எல்லாம் ஒன்னா இருந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. சரி, ஃப்ரெண்ட்ஷிப்போட பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஃபீல்? நல்லா இருந்தது. நல்லா எமோஷனலாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் நல்லா பாண்டு கனெக்ட் ஆகுறது அதெல்லாம் இருந்தது. கடைசியில எமோஷனலாகவும் நல்லா. கமலஹாசன் வாய்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. நான் பாக்கலையே. பாட்டு மட்டும் வரும். இது போட்டுறாது. பாட்டு வரும். எவ்வளவு ரேட்டிங் கொடுத்தீங்க? 10க்கு 9 கொடுத்துருக்கேன். ஏன் அந்த ஒரு 1 பாயிண்ட் மைனஸ்? என்ன ரீசன்? 10 கொடுக்க வேணான்ட்டு நல்லா எத்தனை டைம் பார்க்கலாம்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2-3 வாட்டி கூட பார்க்கலாம். நான் சனிக்கிழமை திருப்பி பார்த்துட்டு வரேன். அண்ட் படம் நல்லா இருந்துச்சு. ரீசெண்டா 2-3 டேஸா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் பாருங்கன்னு. ஸோ என்னோட நேட்டிவ் மதுரை தான். ஸோ கொடைக்கானல்லாம் நிறைய போயிட்டு வந்தோம். நான் உட்காந்து அந்த படம் பார்க்கும்போது கொடைக்கானல் ரொம்ப ரிலேட் ஆச்சு. அண்ட் நம்ம ஊர்ல மலையாளத்தையும் பிளஸ் தமிழே கலந்து ஒரு ஜானி மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. என்ன ஒரு 9 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்து பண்ற படத்தை என் ஃப்ரெண்டு நான் தனியா வந்து பார்க்க விட்டான். இதுக்கு ஃப்ரெண்ட்ஸா கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ட்டானுங்க. இந்த மாதிரி படங்கள் வரும்போது பாக்குறதுக்கு ஃபீல் குட்டா இருக்கு. ஆண்டவரோட அந்த குணாவோட பாட்டும் கடைசி கிளைமாக்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் நிறைய பேர். ரீசெண்டா 2 படம் வந்திருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் பிரமயுகம். ரெண்டுமே அல்டிமேட்டா இருக்கு. இது மாதிரி நிறைய சினிமா வந்துச்சுன்னா நாங்கெல்லாம் பாக்குறதுக்கு பேஸ் பண்ணிருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம நிறைய இடங்கள்ல இந்த மலை பகுதிகளில் சிக்கிறவங்க எல்லாம் வெளியில வர மாட்டாங்க. ஸோ இது ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஒரு 9 ஃப்ரெண்ட்ஸ் போற இடத்துல ஒருத்தன் குழியில விழுந்துட்டாங்கன்னா அவனை எப்படி காப்பாத்துறாங்க. ஆக்சுவலா போலீஸோ ஃபயர் டிபார்ட்மெண்ட் அவங்க காப்பாத்துறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா அவங்க எப்படி காப்பாத்துறாங்கன்றதான் ஸ்டோரி. நல்லா எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சு மக்களோட. சின்ன ஸ்டோரி தான். பட் 2 மணி நேரம் இது எப்படி கொண்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் உட்காந்து ஃபுல்ஃபில்லா படம் சூப்பருங்க. வேற ஸ்டோரி வந்து சர்வைவல் த்ரில்லரு. அது ஒரு இதுல போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அந்த குணா கேவ்ஸ் தெரியல எல்லாருக்கும். அந்த குணா கேவ்ஸ் 2006 டைம்ல அப்போ இப்ப இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் அப்போ கிடையாது. அதுல வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா போறாங்க. அதுல அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து உள்ள போயிட்டு தெரியாம ஒரு பள்ளத்துல போய் மாட்டேங்கிறாங்க. அது பள்ளம் எவ்வளவு ஆழன்றதே தெரியாது. அது இவங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டு போலீஸ் சப்போர்ட் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அவங்க காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. கடைசியில அவங்க ஃப்ரெண்டு கேங்லேயே வந்து கொஞ்சம் ஒரு எல்டர் மோஸ்ட் பர்சன் ஒருத்தர் அவரே வந்து இறங்கி அவர் எப்படி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த படம் அதெல்லாம் அந்த கமலோட டைலாக் வரும்ல, மனித உணர்ந்து அந்த டைலாக் வந்து அவங்க பிளேஸ் பண்ண இடம் அது ரொம்ப சின்க்லேட்டிங்கா இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. நீங்க படம் பார்க்க போது மாதிரி இந்த மாதிரி கதை பாதி யூடியூப் இன்டர்வியூலயே வந்துருச்சு. சரி இருந்தாலும் அந்த ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தேன். ஆனா எதிர்பார்த்து வந்ததுக்கு ஏமாறல. படம் எடுத்துருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணிருக்கு. எல்லாமே டிஃபரெண்டா இருந்துச்சு. அதான் எல்லாமே ஆக்டர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் டைரக்டரும் நல்லா பண்ணிருக்காங்க. ரேட்டிங் 8.5 கொடுக்கலாம்.